ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ட்ரை திஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ட்ரை திஸ் எக்ஸர்சைஸ் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே ட்ரை திஸ் எக்ஸர்சைஸ்ல இருந்து தான் முடிச்சோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோர்த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் 30 a factor or multiple of 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 30ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 30ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இஸ் இட் a factor or multiple of 10 அப்படின்னு கேட்குறான். multiple of 10 multiple of 10 ஓகே. இஸ் இட் a factor or multiple of 10? ஸோ 30 நீங்க எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா 30 நீங்க 3 into 10 எழுதணும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 என்னெல்லாம் வரும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 நத்திங் பட் 10 டேபிள்ஸ் வரும். ஸோ 10 டேபிள்ஸ் என்ன வரும்? 10 into 1 equal to 10, 10 into 2 equal to 20, 10 into 3 equal to 30. ஸோ இது இங்க பாத்தீங்கன்னா 30 வந்துருச்சு மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல. மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல 30 வந்துருச்சு. ஸோ 30 இஸ் மல்டிபிள் ஆஃப் 10 நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 10 கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 10. பட் ஃபேக்டரோட மீனிங் என்னன்னு நான் சொல்லிடுறேன் மறுபடியும். ஸோ ஃபேக்டரோட மீனிங் என்னன்னா, இப்போ 10 டிவைட் பை எக்ஸ்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன். இப்போ ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 10. எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 10 வென் 10 டிவைட் பை எக்ஸ் வந்து ரிமைண்டர் 0ன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, 10 டிவைட் பை எக்ஸ் உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 10. ஃபேக்டர் ஆஃப் 10. ஸோ இப்போ 10 டிவைட் பை 30 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருமான்னு நீங்கள் யோசிக்கணும், அவ்வளோதான். ஸோ 10 டிவைட் பை 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட்டே 1/3ன்னு வரும். ஸோ கோஷன்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் வரதுனால ரிமைண்டர் டெஃபினட்டாக 0 வராது. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. நீங்கள் போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு சின்ஸ் டெசிமல்ஸே தெரியாதனால அந்த டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ இந்த டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ சின்ஸ் யூ டோன்ட் நோ டெசிமல்ஸ், அந்த டிவிஷன் நம்ம பண்ண தேவையில்ல, இப்போதைக்கு விட்டுருவாங்க. ஸோ கோஷன் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கோஷன்ட்டே உங்களுக்கு 1/3ன்னு வருது. கோஷன்ட் ஒரு பக்காவோ ஹோல் நம்பரே வரல. சின்ஸ் கோஷன்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹோல் நம்பர் வராதனால நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. கோஷன்ட் வந்து ஒரு ப்ராப்பர் ஹோல் நம்பர் வரல, உங்களுக்கு ப்ராப்பர் ஹோல் நம்பர் வரல. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் என்ன? மல்டிபிள் ஆஃப் 10 சொல்லிடலாம். நீங்க 30 ஃபேக்டர் மல்டிபிள் ஆஃப் 10 மல்டிபிள் ஆஃப் 10. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன், மல்டிபிள் ஆஃப் 10. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, which of the following numbers has 3 as a factor? என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 8, 10, 12, 14. ஸோ 3 as a factorனா 8 divided by 3 போட்டு பார்க்கணும், அப்புறம் 10 divided by 3 போட்டு பார்க்கணும், 12 divided by 3 போட்டு பார்க்கணும், 14 divided by 3 போட்டு பார்த்துட்டு ரிமைண்டர் எதுக்கு 0 வரும்னு செக் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்பேஸ். ஓகே, இந்த மாதிரிங்களா? இப்படி. ஓகே, இது போ. ஓகே, இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கேட்குறோம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஹேஸ் 3 as a factor? என்னென்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க எடுத்துடுறேன். 8 divided by 3 என்ன வரும்? 8, 10 divided by 3 போட்டுறேன். டேரக்டாக நான் அப்படியே போட்டுறேன். 12 divided by 3, 14 divided by 3. இதில் எங்கே உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வரும்னு நினைக்கிறீங்க? 8 divided by 3னா என்ன வரும் உங்களுக்கு? 8 divided by 3னா 8 divided by 3 இங்கே 2 போடணும், இங்கே 6ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் 2. ஸோ இது தப்பு. 10 divided by 3னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும்னு நினைக்கிறேன். ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 1ன்னு வரும். ஸோ இதுவும் தப்பு. 12 divided by 3னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 12 நீங்கள் 3 into 4 எழுதலாம். 3 into 4 divided by 3. ஸோ உங்களுக்கு கோஷன்ட்டே 4ன்னு வந்துடுது. ரிமைண்டர் 0. ரிமைண்டர் இஸ் நத்திங் பட் 0. கோஷன்ட் இஸ் 4, ரிமைண்டர் இஸ் 0. ஸோ இதை நீங்கள் ஃபுல் டிவிஷன் கூட பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா 12 divided by 3 இங்கே 4 போட்டு இங்கே 12ன்னு போட்டுக்கலாம். ஸோ 12 in terms of 3ல எழுத முடியறதுனால we can write 12 in terms of 3. 12 can write 12 in terms of 3. அதாவது எப்படின்னா 3 into 4ன்னு எழுத முடியல நம்மளால. அதனால 12 is divisible by 3. So we can also say that 3 is a factor of 12. ஸோ இப்படி சொல்ல முடியும் நம்மளால. We can write 12 in terms of 3. அதாவது எப்படி எழுதலாம்? 12 வந்து நீங்க 3 into 4ன்னு எழுதலாம். ஸோ both 3 and 4 are factors of 12 அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது முந்தைய நம்ம பார்த்துருக்கோம். சும்மா ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ 12 is a factor. ஸோ இது கரெக்ட் தான். 14 மட்டும் செக் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு. இப்போ 14 divided by 3னா என்ன வரும்? இப்போ 15 divided by 3னா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். ஆனால் 14 divided by 3னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 2ன்னு வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ 14 divided by 3னா இங்கே மேலே 4 போடணும், கீழே 12 வரும். ஸோ 14 minus 12 வந்து 2ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் 2ன்னு தான் வருது.
ஸோ 14 இஸ் ஆல்சோ நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 3. ஸோ 12 மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷன். 12 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இப்போ 6th கொஸ்டின் போகலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 ஆர் 1, 2, 3, dash 6, dash 12 and 24. Find the missing ones. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ 24ஓட ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம லிஸ்ட் எழுதணும். ஸோ இதை நம்ம ஃபேக்டர் பேர் மெத்தட் வச்சு நம்ம போடலாம். ஸோ ஃபேக்டர் பேர் மெத்தட் அதை வச்சு போட்டுருவோம் நம்ம. ஸோ இப்போ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணி 24 வர மாதிரி நம்ம பேர்ஸ், அதாவது ப்ராடக்ட் அது மாதிரி 2 நம்பர் சூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் கிடச்சிடும். அப்புறம் நம்ம எது மிஸ் ஆயிருக்கோ அதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துருக்கோம், 24 கொடுத்துருக்கான். ஸோ 24 நம்ம இப்படி எழுதலாம். 24 ஈக்குவல் டு 24 இன்ட்டு 1, 1 இன்ட்டு 24 எழுதலாம். 1 இன்ட்டு 24 இப்படி எழுதலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அப்புறம் 24 எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 12 எழுதலாம். 2 இன்ட்டு 12 எழுதலாம். இது இன்னொரு பாசிபிலிட்டி. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேர், இது செகண்ட் பேர். இப்போ இன்னொரு பேர் வேற என்ன எழுதலாம்? இப்போ 24 ஈக்குவல் டு 3 இன்ட்டு சம்திங் எழுத முடியுமா? 3 இன்ட்டு 8ன்னு எழுதலாம். 186, 2 8 16, 3 8 24. ஸோ 3 இன்ட்டு 8ன்னு எழுதலாம். இது மூணாவது பேர். நாலாவது பேர் என்ன பண்ணலாம்? 6 இன்ட்டு 4ன்னு எழுதலாம். 24 இல்லை 4 இன்ட்டு 6ன்னு எழுதலாம். ஸோ இது நாலாவது பேர். ஸோ மொத்தம் உங்களுக்கு 4 பேர் இருக்கு. 4 பேர் இருக்கா? வேற ஏதாவது பாசிபிலிட்டி? ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒரு பேர்ல வந்து 2 ஃபேக்டர் இருக்கும். ஒரு பேர் ஹேஸ் 2 ஃபேக்டர்ஸ். இப்போ 4 பேர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபேக்டர் இருக்கும். ஒரு பேர் வந்து 2 ஃபேக்டர் இருக்குன்னா 4 pairs has 8 factors. 8 factors. அவ்வளோதான். ஸோ இப்போ எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு? அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னா 1 கொடுத்துட்டான். ஸோ அவன் இதை மார்க் பண்ணிடுறீங்க. அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னா 1, 2, 3, 6, 12, 24. ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா 1, 2, 3, 6, 12, 24. மிஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ம் 8ம் தான். மற்ற எல்லாமே அவன் ஏற்கனவே கொடுத்துட்டான். ஸோ 4, 8 நீங்கள் மார்க் பண்ணிட்டா முடிச்சுதான். ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 and 8. 4 and 8 இதுதான் கரெக்டான ஆப்ஷன், கரெக்டான ஆன்சர் ஃபார் கொஸ்டின் 6. இப்போ ஃபைனல் கொஸ்டின் போயிடலாம். லுக் அட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் மல்டிபிள்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை மட்டும் பார்க்கணும். இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதை இந்த இந்த லைன் எல்லாம் மட்டும் பார்க்கணும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எல்லாம் பார்க்கணும். இந்த டிக் மார்க் எல்லாம் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த டபுள் லைன்லாம் பார்த்தீங்கன்னா 4, 8 இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரும், அப்புறம் 16, அப்புறம் இங்கே ஒரு நம்பர் வரும், 24 வரும். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது 4 டேபிள்ஸ்ல மாதிரி இருக்குன்னு. இது 4 into 1, இது 4 into 2, அதான் 8. இது 4 into 3 வரும், 4 into 3 வரும். இது 4 into 4 வருது. 4 into 4 is nothing but 16. இது வந்து இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சுன்னா இது 4 into 5 நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இது 20. 4 into 3னா 12னு அர்த்தம். ஸோ இதை முதல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணி ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா லைட்டாக அழிச்சிடறேன் எல்லாம். இந்த பேட்டர்ன் நீங்கள் ரெகனைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது 4 into 3 வருது. 4 into 3னா இது 12, இது 20, இது 24. ஸோ இது 4 into 6, 24. 6 4 சார் 24. ஸோ இப்போ நீங்கள் இது கொஞ்சம் அழிச்சுட்டு நான் ப்ராப்பராக எழுதிடுறேன். ஃபுல்லாக அழிச்சிட்டேன். இப்போ ப்ராப்பராக எழுதிடுறேன். 4, 8, 12 வருவீங்க. 16, 20, 24. இது 4 டேபிள்ஸில் பக்காவாக வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா 3, 9 into 1, இது 9 into 3, இது 9 into 5, அவ்வளோதான். ஸோ இது தெரியாது, இதுவும் தெரியாது, அப்புறம் இதுவும் தெரியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 9 டேபிள்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 9 into 1 கொடுத்துட்டான், அப்புறம் 9 into 2 தான் வரணும் இங்கே. அப்புறமா தான் உங்களுக்கு 9 into 3 வரும், அப்புறம் 9 into 4 வரும், அப்புறம் 9 into 5 வரும், அப்புறம் 9 into 6 வரும். ஸோ இது 9 டேபிள்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 9 டேபிள்ஸ்ல இருக்கு. ஸோ 9 டேபிள்ஸ்ல இருக்கு. ஸோ மிஸ்ஸிங் ஒன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 into 2வும் 9 into 4ம் 9 into 6ம் தான். ஸோ 9 into 2, 9 into 4 and 9 into 6 are the missing ones. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். ஸோ 9 into 2ஓட வேல்யூ என்ன? 18. 9 into 4ஓட வேல்யூ என்ன? 36. 9 into 4 is nothing but 36. 9 into 6னா என்ன? 54. 9 into 6 is nothing but 54. ஸோ 18, 36, 54 தான் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ நம்ம அதை எழுதிடலாம் இங்கே. ஸோ இதை கிளியர் பண்ணிங்க. 18, 36, 54. இப்போ உங்களுக்கு 9 டேபிள்ஸ் பக்காவாக வந்துடும். ஸோ 18, 36, அப்புறம் 54, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னா
இதை அழிச்சிடுறேன், தேவையில்லாத மறுபடியும். ஓகே, இதையும் அழிச்சிடுறேன். ஓகே, இது மட்டும் ஏதோ போட்டிருக்கேன், மறந்துடுச்சு. என்ன போட்டிருக்கேன்? 4, 8, 12, 16, 20, 20. ஓகே, 20 தான் நான் கொஞ்சம் ஃபோனாக எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். 20. ஓகே, 20, 54, 24. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம போட்டோம் இதில். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ட்ரைதீஸில் லாஸ்ட் 4 கொஷினும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதிட்டேன்னா 4 and 8, 12, மல்டிபிள் ஆஃப் 10, அவ்வளோ எல்லாமே கரெக்டாக எழுதிட்டேன். ஸோ லாஸ்ட் ஆன்சரில் என்னெல்லாம் மிஸ்ஸிங் நான் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். 18, 12, 36, 20, 54 இதெல்லாம் தான் மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ அதுவும் எழுதிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம லாஸ்ட் 4 கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம இதான் பார்க்க போகிறோம், ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.